students, இப்போ நம்ம exercise 3.1ல first sumல second subdivision sum பார்க்கலாம். given question என்ன 1 by x minus 2 by y plus 4 equal to 0. இது எல்லாம் பாருங்க, இந்த equation வந்து நார்மலாக எக்ஸாக இல்லாமல் 1 divided by x 2 by y 1 by z அந்த மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இதை என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம அசியூம் பண்ணிக்கணும் 1 by x equal to a, 1 by y equal to b, 1 by z equal to c. அந்த மாதிரி வந்து நம்ம அசியூம் பண்ணிவிட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொடுத்துருக்கிற கொஷனை வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2, ஈக்குவேஷன் நம்பர் 3 வந்து எழுதிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 1 by x வந்து a minus 1 by y, இங்கே 2 இருக்குது. ஸோ minus 2b plus 4 equal to 0. இப்போது இங்கே 4 வந்து இந்த சைடு இருக்குது, நம்ம வந்து இந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். a minus 2b equal to இந்த 4 இந்த பக்கம் போச்சுன்னா minus 4. இது equation number 4. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் 1 by y பதிலாக b minus 1 by z பதிலாக c plus 1 equal to 0. ஒன்று இந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். b minus c equal to minus 1. இது ஈக்குவேஷன் நம்பர் 5. இப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷனில் 2 by z இருக்கா, அப்போது 2c plus 3x இருக்குது. ஸோ plus 3a equal to 14 கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 6. இப்போ பாருங்கள், கொடுத்துருக்குற இந்த ஈக்குவேஷனில் எதுலேயுமே வந்து 3 வேரியபிளும் இல்லை. ஏபி இருக்குது, இங்கே பிசி இருக்குது, சிஏ இருக்குங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இதில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து கேன்சல் பண்ணி இதில் ஏசி இருக்கிற மாதிரி இங்கேயும் ஏசி இருக்குது, அந்த மாதிரி வந்து நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 4, 5 இது எழுதிக்கலாம். a minus 2b equal to minus 4. Fifth equation b minus c equal to minus 1. நம்ம இப்படி எழுதிக்கலாம். இங்கே 2b இருக்குது, இங்கே 1b தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, இதை இந்த ஈக்குவேஷனை இன்ட்டு 2 பண்ணிக்கலாம். இது இப்படி எழுதிக்கணும். a minus 2b equal to minus 4. இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த மைனஸ் சியை வந்து இப்போது இந்த சைடு எழுதிக்க போகிறேன் நான். மைனஸ் 2c ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இந்த b 2bயாக மாறும். இன்ட்டு மைனஸ் 2. சரிங்களா. இப்போது நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து மைனஸ் பண்ணணும், சரி ப்ளஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள் வந்து சேமாக இருக்குது, ஸோ ப்ளஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதிக்கலாம். a minus 2c equal to minus 2 minus 4 ஆட் பண்ணால் minus 6. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 7. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷனில் a and c இருக்குது, அதே மாதிரி 6th ஈக்குவேஷனில் a and c இருக்குது. நம்ம இது ரெண்டுத்தையும் எடுத்து சால்வ் பண்ணி ஏதாச்சும் ஏஓ இல்லை சிஓ எதனா ஒன்று கேன்சல் பண்ணி இன்னொரு வேரியபிளோட ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். ஃப்ரம் 6 and 7 இங்கே ப்ளஸ் 2c இருக்குது, இங்கே மைனஸ் 2c இருக்குது. ஸோ நம்ம இதையே வந்து ஈஸியாக கேன்சல் பண்ணிக்கலாமா. ஃப்ரம் ஈக்குவேஷன் 6, 7 2c plus 3a equal to 14 minus 2c plus a equal to minus 6. ஸோ இந்த 2cயும் மைனஸ் 2cயும் கேன்சல் ஆகிடும். நம்மளுக்கு என்ன இருக்குது, 4a equal to plus 4 minus 6. இதை வந்து
மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் 8 வருமா. அப்போது a ஈக்குவல் டு கேன்சல் பண்ணிங்கன்னா 8/4 ஈக்குவல் டு 2. ஏவோட வேல்யூ 2. நம்மளுக்கு ஏவோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. இப்போது சியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஃப்ரம் ஈக்குவேஷன் இதிலிருந்து கண்டுபிடிக்கலாம். 6 நான் வந்து 6 எடுத்திருக்கேன். 2c + 3a ஈக்குவல் டு 14. இதில் ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 2c + 3 × 2 ஈக்குவல் டு 14. 2c + c ஈக்குவல் டு 14. 2c ஈக்குவல் டு 14 - 6. 2c ஈக்குவல் டு 8. c ஈக்குவல் டு 8/2 is 4. சியோட வேல்யூ 4. நெக்ஸ்ட் பேஜ்ன்றதுனால நான் சியோட வேல்யூ இங்கே எழுதியிருக்கேன். நம்ம இப்போ சியும் ஏவோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது ஈக்குவேஷன் 5ல் சப்ஸ்டியூட் பண்ணி பியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். உங்களுக்கு எந்த ஈக்குவேஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சீக்கிரமாக வந்து ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். இப்போது சியோட வேல்யூ 4 சப்ஸ்டியூட் பண்ணலாம். b - 4 ஈக்குவல் டு -1. b ஈக்குவல் டு இந்த 4 இந்த பக்கம் போச்சுன்னா -4 + 4 ஆகிடும். -1 + 4. b ஈக்குவல் டு 3. இதான் வந்து பியோட ஆன்சர். ஏற்கனவே நம்ம ஏவோட ஆன்சர் வந்து 2ன்னு வந்து கண்டுபிடிச்சிருக்கோமா. இதை எடுத்து எழுதிக்கலாம். a ஈக்குவல் டு 2, b ஈக்குவல் டு 3 அண்ட் c ஈக்குவல் டு 4. இது வந்து நம்ம அஸ்யூம் பண்ண 1/x 1/yன்னு போட்டோம் இல்லையா, அதோட ஆன்சர். ஸோ நம்ம இப்போ ஆக்சுவலாக கண்டுபிடிக்கிறது எக்ஸோட வேல்யூஸ் தான். x, y, z கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன அஸ்யூம் பண்ணியிருக்கோம்? 1/x ஈக்குவல் டு a, 1/y ஈக்குவல் டு b, 1/z ஈக்குவல் டு c. ஸோ நம்ம இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஏபிசியோட வேல்யூ, XYZோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். 1/x ஈக்குவல் டு a, ஏவோட வேல்யூ இஸ் 2. அப்போ இந்த எக்ஸ் இந்த பக்கம் போயிடும், இந்த 2 இந்த சைடு வந்துடுமா. அப்போ x ஈக்குவல் டு 1/2. அதே மாதிரி 1/y ஈக்குவல் டு b, 1/y ஈக்குவல் டு பியோட ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3 கண்டுபிடிச்சிருக்கோம். இது இந்த பக்கம் போகும், இது இந்த பக்கம் வருமா. 1/3 ஈக்குவல் டு y, y ஈக்குவல் டு 1/3. சரிங்களா. அதே மாதிரி நெக்ஸ்ட் 1/z ஈக்குவல் டு c, 1/z ஈக்குவல் டு சியோட ஆன்சர் இஸ் 4. ஸோ இது இந்த பக்கம் போச்சுன்னா, இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா 1/4 ஈக்குவல் டு z. நம்ம இப்போ எல்லாத்தோட வேல்யூவை சேர்த்து எழுதி பாக்ஸ் பண்ணிக்கலாம். x ஈக்குவல் டு 1/2, y ஈக்குவல் டு 1/3, z ஈக்குவல் டு 1/4. சரிங்களா. இதை வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர். இப்போ நான் உங்களுக்கு ஆன்சர் எப்படி செக் பண்ணுறதுன்னு வந்து சொல்லி கொடுக்குறேன். நம்ம கண்டுபிடிச்ச இந்த XYZோட வேல்யூ வந்து எப்படி கரெக்டாக இல்லையான்னு வந்து செக் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும் இல்லையா, கிவன் கொஷின் ஈக்குவேஷன் 1, 2, 3. அதிலேருந்து நான் ஈக்குவேஷன் 3 எடுத்திருக்கேன். 2/zோட வேல்யூ என்னது? 1/4 + 3/1/2 ஈக்குவல் டு 14. இப்போது இந்த 1/4 இப்படி மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? 2 × 4 / 1 ப்ளஸ் இந்த 2 இப்படி மேலே போச்சுன்னா 3 × 2 / 1 ஈக்குவல் டு 14. ஸோ கீழே வந்து 1 தான் இருக்குது, அது நம்ம எழுதாமல் கூட விட்டுடலாம். 2 4s are 8 + 3 2s are 6 ஈக்குவல் டு 14. 8 + 6 என்னது? 14. 14 ஈக்குவல் டு 14. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸோட வேல்யூவும் ஜெட்டோட வேல்யூவும் வந்து கரெக்ட். இப்போது இதே மாதிரி ஒய்யோட வேல்யூ வேணும்னா நீ ஈக்குவேஷன் 1லேயோ இல்லை 2லேயோ வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் ஒய்யோட வேல்யூ வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த சம்மில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.